ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருந்தாங்களாம். 3 பிள்ளைங்கள மொதல் பையனை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊருக்காக தத்து கொடுத்துட்டாங்களாம். 2வது பையனை என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கே வச்சுட்டாங்களாம். ஒரு பையனை என்ன பண்ணாங்க அப்படின்னா வீரத்துக்குன்னு வச்சுட்டாங்களாம். இப்படியே 3 பிரிவாக பிரித்து கொடுத்துட்டாங்களாம். இப்படியே சும்மா வாழ்ந்துகிட்டே இருந்தாங்களாம். அப்போ என்னாச்சு அப்படியா சரி சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தான் லைஃபு. அவள் போயிட்டு வந்துருக்கும்போது அப்போ என்னடா இந்த குடும்பம் மட்டும் ரொம்ப ஒத்துமையாக இருக்குது அப்படின்னு ரொம்ப போய் பொறாமப்பட்டே இருந்தாங்களாம். அப்போ திடீர்னு அந்த வீட்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா 3 பையன்கிட்டையும் சொன்னாங்களாம், ஒரு நல்ல பொண்ணை ஒன்று காமிச்சு இந்த பொண்ணை யார் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களாம். 3 பேருமே ஆசைப்பட்டு 3 பேருமே அடிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் சரி அந்த பொண்ணை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியாக என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போனால் போட்டும் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா மொதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பார்த்தா 2 பேரும் கோச்சிப்பாங்களாம். 2வது பையன் கேட்டால் மொதல் பையனும் கடைசி பையனும் கோச்சிக்கிட்டாங்களாம். 3வது பையனை கேட்டால் மற்ற 2 பையனும் ரொம்பவே அழுதுருவானுங்க போல். இப்படியே இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ 3 பேர்த்துக்கும் அந்த பொண்ணை தராமல் அந்த பொண்ணை வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 3 பேருமே இப்போ தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்க அப்பா சொன்னாங்கன்னா இப்போ தான் நீங்கள் முட்டாள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.